முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கிய விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது. அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இருந்தாலும் பழனி திருத்தலத்திற்குரிய மிக முக்கிய விழாவாக கருதப்படுவது தைப்பூசம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கிய வேண்டுதல்களில் ஒன்றான காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய தலம் பழனி. காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுவதே தைப்பூச திருநாள் ஆகும். தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில். தை மாதம் பிறந்துவிட்டது. இனி முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவரும் மாலை அணிந்து தைப்பூச விரதம் இருக்க துவங்குவார்கள். இந்த ஆண்டு தை மாத இறுதியில், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைதான் தைப்பூசம் வருகிறது. தைப்பூசத்திற்கு முன்பு 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது உண்டு. முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் இதுவேயாகும். 48 நாட்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டி விரதம் இருந்து காலை மாலை இரு வேளையும் கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல் ஆகியவற்றை பாடி பக்தி ஸ்ரத்தையுடன் வழிபட்டு வந்தால் முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு 48 நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி விரதம் கடைபிடித்து வருகிறார்கள். ஆனால் 48 நாட்கள் விரதம் இருப்பது அனைவராலும் முடியாத காரியம். இப்படி 48 நாட்கள் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது தை மாதம் பிறந்து விட்டதால் இனி எப்போது தைப்பூச விரதத்தை துவங்க வேண்டும்? எப்படி தைப்பூச விரதத்தை இருந்தால் முருகப்பெருமானின் அருளையும் 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபட்ட பலனையும் அடைய முடியும் என்பதை பார்ப்போமா? முருகனின் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேற வேறு எந்த முறையில் விரதம் இருக்கலாம் என்பது உள்ளிட்ட விவரங்களை இங்கே தெரிந்து கொள்ளலாமா? தமிழ் கடவுளுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி துவங்கி 21 நாட்கள் இருக்கலாம். ஜனவரி 21ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 11 வரை இந்த 21 நாள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம். மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம். 21 நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அது நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் அருள் செய்யும்படி கேட்டு வேண்டிக் கொள்ளலாம். கந்தசஷ்டி கவசம் பாடலை தினமும் பாராயணம் செய்வது நல்லது. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு விரதத்தை துவக்கலாம். தினமும் காலையிலும் மாலையிலும் கந்தசஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை ஆகிய நாட்களில் 3 முறை கந்தசஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்திற்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எளிமையாக உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி முருகன் நினைவிலேயே இருப்பது நன்று. 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினமான பிப்ரவரி 11 அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும். அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு 3 முறை கந்தசஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்து நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முடியாதவர்கள் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும். நன்றி.